Hi friends, this is Selva. இந்த ஆன்லைன் டிசைனர் சப்வூஃபர் பாக்ஸ் டிசைன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போய்ட்டு இங்கே டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து ஏர் ஹோல்ஸ் வந்து ஃப்ரண்ட்டாக பேக்காக எங்கன்னா செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னாக்கா இதுக்கு இது ஏர் ஹோல்ஸு இது 35 ஃப்ரீக்வன்சியில் நான் செட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எத்தனை ஊஃபர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த 2 குவான்டிட்டி ப்ளஸ் வந்து அந்த மேக்னெட் டு கோன் வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. இது வந்து 1.5 ஃபீட், அதாவது 1.5 ஃபீட் டெப்த் வச்சுருக்கேன். 1.5 அடி வந்து டெப்த் வச்சுருக்கேன். அது கால்குலேட் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து ஒரு ஊஃபருக்கும் இடையில வந்து 2 இன்ச் வந்து கேப் வச்சுருக்கேன், போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸு இப்போ வந்து அது வித்தும் இதுவும் செட் பண்ண போகிறோம். இப்போ வந்து வித்து வந்து பார்த்திங்கன்னாக்கா எனக்கு வந்து 34 வரணும். நான் மாற்றி போட்டுறேன். 2 செக் பண்ணிடலாம். இப்போது மாறி போச்சு. இப்போது இந்த மாதிரி வேணும். இப்போது பார்த்திங்கனாக்கா 34 வித்து அண்ட் 18 வந்து ஹைட்டு. இப்போ பாருங்கள் சரி போச்சு. நீங்கள் வந்து தர்மாக்கோல் யூஸ் பண்ணுறாட்டு உள்ள ஃபோம் எத்தனை யூஸ் பண்ணுறீங்க 18 வச்சுருங்க. இல்லை நார்மலாக எதுவும் வைக்கிறதுனா 16 வச்சுருங்க. ஓகேங்களா? அப்புறம் 16 வச்சுருங்க. இப்போ திக்னஸ் உங்களோட வுட்டு திக்னஸ் வந்து 16 சரி 61.61 1 இன்ச் 1 mm என்னன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சாரி 1 இன்ச்சா என்னன்னு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதோட அவுட்புட் ஒரு பிளேட் வைக்க போகிறேன், இன்னொரு வுட் வைக்க போகிறேன். அது என்னத்துக்குன்னா டைரெக்டாக வராமல் உள்ளே சுற்றி வர்ற மாதிரி. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் ஃப்ரண்ட்டு மற்றும் வுட்டு வந்து டபுள் வுட் வரும். ஒன்று வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்கோம், இன்னொன்று வந்து ஸ்பீக்கர் ஊப்பர் மேலே கீழே வருது இல்லைங்களா, அதுக்கும் சேர்த்த மாதிரி டியூல் பிளேட் வைக்கிற மாதிரி. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிஎன்சி மிஷினில் கட்டிங்கை வச்சு எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதுதான் நீங்கள் உங்கள் பக்கத்தில் யாரும் வுட்டு ஷாப்ஸ் இருந்தால் போய் கட் பண்ணிவிடுங்க. மேனுவல் கட் பண்ணாலும் ஓகே. மேனுவல் கட் பண்ணால் கொஞ்சம் மேலே கீழே வரும். அதெல்லாம் லைன் பண்ணியாச்சு. இது மாதிரி பண்ணிட்டேன் நான். 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு நீங்கள் ஏர் கேப் 1.5 இன்ச்சு ஏர் கேப் வச்சுருங்க. அது போதுமானது. பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஆப் வந்து அதிகமாக ஹை வாட்டேஜ் இருக்குது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 14 மாஸ்பெட்டில் 17070 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் நார்மலாக மகாராஜா குமார் அது மாதிரிலாம் செட் போட முடியாது. அவ்வளோ இது வந்து ஹையர் வேல்யூவான ஒரு வாட்டேஜ் கொண்ட சப்வூஃபர் போர்டு தான் வைக்க போகிறேன். அது ஆப்ளிகேட் போர்டு. இப்போதைக்கு வந்து நான் கேப்டன் என்ற ஒன்று செக்கிங் போட்டிருக்கேன். ஜேபிஎல்லும் இல்லாட்டினா சோனி போடுற மாதிரி தான் பிளான்னு. இதான் பாருங்க, 2 வுட்டு, ஒன்று வந்து இன்னருக்கு, ஒன்று அவுட்டர். லுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரண்ட்டில். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா எல்லாம் வுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஏர் வந்து போய் ரிங் ஆகும், அப்படியே நேராக போகாமல் பாக்ஸ் கடிக்காமல் இந்த ரிங் ஆகணும். இந்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் எதானே யூஸ் பண்ணுங்கள். ஃபேக்கல்ன்ற பாருங்கள், இந்த தர்மாக்கோலில் ஃபோம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி எதானே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வுட்டு அடிச்சுட்டு இன்னரில் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை இன்னைக்கு கட் பண்ணி அந்த இன்னர் பிளேட்டை வந்து மேலே வச்சு ஆணியோ ஸ்க்ரூ வச்சு அடிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் பண்ணும்போது பர்ஃபெக்டாக ஃபெவிக்கல் போடணும். ஃபெவிக்கல் அதிகமாக கூட போடுங்க, கம்மி மாத்திரம் போட்டுறாதீங்க. ஃபெவிக்கல் அதிகமாக போட்டு அதுக்கு மேலே இந்த மரத்தூள் இருக்குது இல்லைங்களா, மரத்தூள் வந்து நல்லா யூஸ் பண்ணுங்கள். நிறைய மோர் ஃபெவிக்கல் யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல நல்லா இருக்கணும், யாரே வெளியே வரக்கூடாது. அந்த மாதிரி நல்லா இல்லைன்னா ஃபோம் இருந்தால் ஃபோம் கூட நீங்கள் போட்டு இது பண்ணிடலாம், டைட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஆஃப்டர் ஃபினிஷிங் பாக்ஸ் கட்டுறதுக்கு ஃபெவிக்கல் ஒர்க் பண்ணிங்கனாலும் நல்லா இருக்கும். இப்போ நான் இன்னரில் வந்து ஃபெவிக்கல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபெவிக்கல் யூஸ் பண்ணுறேன், ஆறு இதை ஃபோமை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ஃபெவிக்கல் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னர் சைடு தான் ஃபோம் யூஸ் பண்ணுறேன். அந்த டாப் இது மேலே வைக்கும் போது தான் ஃபோம் யூஸ் பண்ணிவிடுவேன். அதுக்கு முன்னாடி மரத்தூள் கட் பண்ண மரத்தூளெல்லாம் சேஃப்டியாக எடுத்து வச்சுட்டு பண்ணுங்கள். எம்டிஎஃப்பில் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஸ்பீக்கர் வைக்கிற இடத்துல வந்து 2 பிளேட்டு 2 வுட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதுவே நார்மல் ப்ளேவுட் யூஸ் பண்ணலாம். நான் வந்து எம்எஃப்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஃபேக்கல் போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல அதை வைக்கிற இடத்துல நல்லா சும்மா தேய்ச்சி விடுங்க போதும். ஏன்னா அந்த நீங்கள் இப்போ போட போகிற இந்த மரத்தூள், இந்த தூள் இருக்குது இல்லைங்களா, இது வந்து
நல்லா ஒட்டணும். அதுக்கும் இதுக்கும் ஏர் கேப்பே வரக்கூடாது. ஓகேங்களா? நல்லா பிதுங்கி வெளியே வரணும். இப்போ நான் போடுறேன். நல்லா மரத்தூள் நல்லா போடுங்க, நிறைய போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அடிச்சிங்கன்னா யாரே வரக்கூடாது இந்த வழியாக. அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஃபைனலாக மறுபடியும் இன்னொரு ஃபேக்கல் கோட் போட வேண்டியது இருக்கும். எல்லாம் பாக்ஸ் எல்லாம் அடித்து முடிச்ச உடனே இப்போது வுட்டு மேலே வைக்கலாம். ஃப்ரண்ட் பிளேட் எடுத்து வைக்கலாம். ஃப்ரண்ட் பிளேட் எடுத்து வச்சு என்ன பண்ணணும், வச்சுட்டு ஆணி அடிச்சிட வேண்டியது தான். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த கார்னர் பிளாட்லாம் கிராஸ் வுட்ஸ் எல்லாம் வைக்கணும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் ஃபோம் வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா நல்லா ஒரு பசை மாதிரி இருக்கிற எதனா நம்ம பஞ்சு அந்த மாதிரி பசையில் பிசைஞ்சு உள்ளே வச்சு நல்லா டப் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். பஞ்சு இருக்குங்க இல்லைங்க, நம்ம நார்மலாக எதனா நம்ம பெட்டில் வேஸ்டேஜ் பஞ்சு நான் சொல்கிறது இது கிடையாது, இன்னொரு மெத்தவாக இருக்கும் ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி, அந்த மாதிரி கிடையாது. நல்லா நூலாக இருக்கிற மாதிரி பஞ்சில் நல்லா பிசைஞ்சு நம்ம இது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த கோதுமை மாவு மைதா மாவுல இது பசை செய்வாங்க, அந்த பசை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த பசை எடுத்து உள்ளே ஊற்றி விட்ருங்க. ஃபோம் இல்லாதவங்க அந்த மாதிரி பண்ணுங்க. காய்ச்சி சுடுதண்ணியில் காய்ச்சி அந்த மாவை பிசைஞ்சு இது பண்ணுவாங்க இல்லைங்க, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த பேக்கில் 2 ஓலில் தெரியுது பாருங்கள், அந்த இன்னர் சைட்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அந்த இப்போ நான் இன்னர் கட் வுட்டு பண்ணாச்சு 2 இன்ச்சில். இதுதான் ஃபோமு. இப்போ இன்னர் கட் வுட்டு வச்சுருக்கேன். கட் வுட் வச்சுருக்கிறது பாருங்கள் நான். அப்புறம் இது மேலே இப்போ வுட் வைக்க போகிறேன். இந்த ஃபோமு பாருங்கள். உள்ளே நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ஃபோம் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா இந்த இடத்துல கஞ்சி கூட நீங்கள் காய்ச்சி ஊற்றலாம். கஞ்சின்றது என்ன கஞ்சின்னா, நம்ம மைதா மாவில் கோதுமை மாவில் ஏதோ சம்திங் செய்வாங்க, பசை கஞ்சி கூட நீங்கள் செஞ்சு இதில் கொஞ்சம் கெட்டியாக கஞ்சி செஞ்சு ஊற்றினா பெதிஞ்சு வெளியே வரும். ஹேர் கேப்பும் விழாது, பர்ஃபெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் இந்த 2 இன்ச்சு கேப்பில் இன்னர் கட் வுட் வச்சுருக்கேன். 2 இன்ச்சு கேப், 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு கேப்பில் வச்சுருக்கேன். இப்போ இது வழியாக அடித்து இப்படி வரும். அது இல்லாமல் எல்லாமே ஃபெவிக்கல் போட்டு வேலை செஞ்சுருங்க. ஃபெவிக்கல் போட்டு வேலை செஞ்சுட்டு மாவு போட்டுருங்க, மரத்தூள் போட்டு விட்ருங்க. இப்போ பாருங்கள், வுட்டு இப்படி ஊஃபர்லேருந்து வர்ற பம்பு இப்படி அடித்து இது ஏர் கேப் வழியாக இப்படி போகும். அது காற்று இப்படி வரும், உள்ளே போகும். பாருங்கள், இந்த இடத்துல இப்படி ஒரு வுட்டு வச்சுருங்க. என்ன ரீசன்னா, நம்ம ஏர் டைரெக்டாக உள்ளே போகக்கூடாது. கொஞ்சம் இடையிற அடித்து போனால் தான் அந்த பீட் சவுண்ட் வரும், பீட் சவுண்டு. ப்ளஸ் தெர்மாக்கோல் கோட் போடுற இருந்தால் போடுங்க. நான் தெர்மாக்கோலை வச்சுருக்கேன். இப்போது கீழே பாட்டம் டாப்பெல்லாம் போச்சாது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், டாப் ரைட் சைடோடைய பேனலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னாக்கா ஃபோம் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். நல்லா பிசைஞ்சு நல்லா கெட்டியாக வந்துடும். ப்ளஸ் ஃபெவிக்கல் போடுறவங்க ஃபெவிக்கல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெவிக்கல் ஃபோமு நல்லா பர்ஃபெக்டாக நிறையா போடணுங்க. இது பாருங்கள், இந்த ஃபோம் நிறையா போட்டிருக்கேன். நீங்களும் போடுங்க நிறையவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பர்ஃபெக்டாக போடுங்க, நிறையவே போடுங்க. எதுவும் வர்றதில்ல. ஒரு 300 400 செலவாகும் இந்த ஃபோம் வாங்குறதுக்கு. வாங்கிடுங்க, நிறைய இருக்கிறத வாங்கிடுங்க. ஃபோம் யூஸு நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா இந்த பாக்ஸ் 5000 6000 ஆகிடும். நீங்கள் ஒரு 3000 ரூபாய்க்குள்ளேயே முடிச்சிடலாம். இது நீங்களே செஞ்சிங்களா அவ்வளோதான். பாருங்கள், போட்டாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ஆணி வச்சு அடிக்கிறது தான் எல்லாமே. ஆணி வச்சு அடிச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு கவர் வச்சாச்சு. எல்லாம் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ண வேண்டியது தான். வுட் ஸ்க்ரூ வாங்கிடுங்க. வுட் ஸ்க்ரூ இல்லை, ப்ளைவுட் ஸ்க்ரூ. ப்ளைவுட்டில் போட்டு எல்லாமே டைட் பண்ணிவிடுங்க. எதுவுமே லூஸ் வைக்காதீங்க. இங்கே எல்லாத்தையும் அடிச்சிடுங்க. ஃப்ரண்ட்டு டாப்பு பேக்கு மார்க் பண்ணி பர்ஃபெக்டாக அடிச்சிடுங்க. இப்போ இன்னரில் எல்லாம் உள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணணும். 1 by 1 பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாம் இது பண்ணிவிடும். பார்த்திங்கன்னா இன்னர் சைடில் பாருங்கள், எல்லாம் தெர்மாக்கோல் ஃபினிஷாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே தெர்மாக்கோல் சுற்றி வச்சுருக்கு. நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேன்மேல் வீடியோக்கள் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
செல்வா சொல்யூஷன்ஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.